ஹாய், இன்றைக்கி ரவையை வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ வந்து ரவை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்லக் மாதிரி வந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அந்த பதத்துக்கு வந்து ஜஸ்ட்டு வெட்டானா போதும். அது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. இது ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 3 எடுத்துங்க. சின்ன சைஸில் இருந்ததுன்னா, பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் ஊறின ரவையை எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டாச்சு. ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுங்க. இது வந்து புளிப்புக்காக தான். தயிர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டாச்சு. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல்லு சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் காஞ்ச வரமிளகா வந்து போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தோசை பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். மேலே வந்து ஜீரகம் வந்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க. எடுத்து நார்மலாக நம்ம ஊத்தப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றி நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது சப்போஸ் உங்களுக்கு வந்து புளிச்சு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா சோடா மாவு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சோடா மாவு வந்து சேர்க்கலை. நம்ம எப்படி ஊத்தாப்பத்துக்கு வந்து மூடி போட்டு வேக வைப்போமோ அது மாதிரி வேக வச்சுங்க. இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகா காரம் வந்து செஞ்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி பூண்டு நசுக்கி போட்டு மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருந்தேன். அதை தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.